கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அஷ்ரும் மினல் ஃபித்ரத்தி, 10 அம்சங்கள் இயற்கை மரபுகள் சார்ந்த அம்சங்களாக இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த 10 அம்சங்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாகவே கடைபிடிக்க வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஒன்று, கஸ்ஸு ஷாரிபி, மீசையை கத்தரிப்பது. இரண்டாவது, வயஃபாவுல் லிஹியத்தி, தாடியை அடர்த்தியாக நீளமாக்க வைப்பது. மூன்றாவது, வஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக் என்னும் குச்சியின் மூலமாக பல்லை துலக்குவது. நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வஸ்தின்ஷாக்குல் மாஇ, தண்ணீரை கொண்டு வாயை கொப்பளிப்பது. வகஸ்ஸுல் அதுஃபாரி, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நகங்களை களைவது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வகஸ்ஸுலுல் பராஜிமி, மனிதன் ஒழு செய்கின்ற பொழுது, கை கால்களை கழுகின்ற பொழுது, கை விரல்களுக்கு இடையே கோதி கழுவது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வனத்துஃபுல் இபத்தி, அக்குள் முடியை களைவது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வதாக சொல்லுகின்ற பொழுது, வஹல்குல் ஆனத்தி, மறைவிட ரோமங்களை களைவது. 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வன்திகாசுல் மாஇ, அதாவது அசுத்தம் செய்த பிறகு, மலம் கழித்த பிறகு அல்லது சிறுநீர் கழித்த பிறகு அந்த பகுதியை சுத்தம் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொன்மொழியிலே தெரிவிப்பார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த 10 அம்சங்கள் சுத்தம் சார்ந்த அம்சங்களாக இருக்கின்றன. இந்த 10 அம்சங்கள் சுகாதாரமான அம்சங்களாக இருக்கின்றன. அப்ப இந்த 10 அம்சங்களும் இயற்கையை சார்ந்த மரபுகளாக, மனிதன் இயற்கையாகவே சுத்தம் விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களாக இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே 3வதாக இடம்பெற்ற ஒரு செயல் வஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக் செய்வது, பல்லை சுத்தம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, 4 அம்சங்கள், இந்த 4 அம்சங்களும் நபிமார்களுடைய சுன்னத்தாக, வழிமுறைகளாக இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், 4 காரியங்கள் அது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய நடைமுறையாக, வழிமுறையாக இருக்கிறது. ஒன்று, அத்தஅத்துரு, நறுமணத்தை பூசிக்கொள்வது. இரண்டாவது
வன் நிக்காஹு திருமணம் முடிப்பது, மூன்றாவது வஸ் சிவாக்கு மிஸ்வாக் செய்வது, அதாவது பல் துலக்குவது, பல்லை சுத்தம் செய்வது, நான்காவது வல் ஹயாவு நாணப்படுவது, அதாவது வெட்கப்படுவது. அப்ப எல்லா நபிமார்களும் இந்த 4 அம்சங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேணி வந்திருக்கிறார்கள். அந்த 4 அம்சங்கள்ல மூன்றாவது அம்சமாக இடம்பெற்றிருப்பது சிவாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மிஸ்வாக் செய்வது என்பது எல்லா நபிமார்களும் கடைபிடித்த ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதனை இந்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த செய்தியை அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 23076. அந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. என்னது கடமை? அல் குஸ்லு வத்தீபு வஸ்ஸிவாக்கு யௌமல் ஜும்ஆத்தி. வெள்ளிக்கிழமை அன்று 3 விஷயங்களை கடைபிடிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹ்மது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று குளிப்பது அது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் வெள்ளிக்கிழமை அன்று வத்தீபு அல்லது வத்தைபு நறுமணத்தை பூசிக்கொள்வது கடமையாக இருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது வஸ்ஸிவாக்கு யௌமல் ஜும்ஆ, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று பல்லை துலக்குவது, மிஸ்வாக் செய்வது முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்போ சுத்தம் சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் ஏராளமாக இருக்கின்றன. அப்போ சுகாதாரமான நடவடிக்கைகளில் அம்சங்களில் ஒரு அம்சம்தான் மிஸ்வாக் செய்வதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி, எனது சமுதாயத்தின் மீது நான் சிரமம் கொடுக்க நான் நாடவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு நான் சிரமத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னால், ல அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலாத்தின், இன்னொரு ரிவாயத்தில் இந்த குல்லி ஸலாத்தின், அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் மிஸ்வாக் செய்யும்படி, பல் துலக்கும்படி நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்வது சிரமம். இந்த சிரமம் இல்லை என்று சொன்னால் இந்த செயலை ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த உம்மத்தின் மீது, முஸ்லிம்களின் மீது நான் கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு செய்தி
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 9928. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி ல அமர்துஹும் பிஸ்ஸிவாகி மஅ குல்லி உதுஇன். எனது சமுதாயத்தின் மீது நான் சிரமம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், ல அமர்துஹும் பிஸ்ஸிவாகி மஅ குல்லி உதுஇன், நான் அவர்களுக்கு ஒவ்வொரு ஒதுவிலும் மிஸ்வாக் செய்யும்படி நான் கட்டாயமாக கடமையாக நான் ஆக்கியிருப்பேன், ஏவிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இதற்கு முந்தைய ஹதீஸ்ல ஒவ்வொரு தொழுகை சமயத்திலும் நான் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்யும்படி ஏவிருப்பேன் என்று சொல்றாங்க. இந்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒழு செய்கின்ற ஒவ்வொரு நிலையிலும், அப்போ ஒவ்வொரு சமயத்திலும் ஒழு செய்கின்ற பொழுது அவர்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டாம், பற்களை துலக்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் இது சிரமமான காரியம் என்பதினால் நான் இதை கட்டளையிடவில்லை என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஒவ்வொரு தொழுகை, ஒரு நாளைக்கு 5 கால தொழுகைகள் கடமை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவிருப்பேன். ஆனால் சிரமமான காரியம், அதனால் கட்டளையிடவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிரந்தரமாக கடைபிடிக்கப்பட்ட சுன்னத்தான விஷயங்களில் மிஸ்வாக் என்பதும் ஒன்று. இது ஒரு விஷயம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளைக்கும் தொழுகைக்காக உது செய்வோம், தொழுகைக்கு அப்பால் குர்ஆன் ஓதுவதற்காக உது செய்வோம், அல்லது கடமை அல்லாத தொழுகைக்காக வேண்டி உது செய்வோம். அப்போ ஒரு நாளைக்கு 5 கால தொழுகைகளுக்கு 5 தடவை உது செய்கிறோம் என்றால், கடமை அல்லாத தொழுகையை தொழு வருகின்ற பொழுது அல்லது பள்ளிவாசலில் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அதற்காக வேண்டி நாம் உது செய்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவைக்கும் மேலாக 10 தடவை நாம் உது செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது 15 தடவை நாம் உது செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 15 தடவையும் உது செய்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடைபிடித்தார்கள் என்று பாருங்கள். அபூ மூஸல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 244. அபூ மூஸல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன், வருகை தந்தேன். ஃபவஜத்துஹு யஸ்தன்னு பிசிவாகிம் பியதிஹி. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பெற்றுக்கொண்டேன் தெரியுமா? தன்னுடைய கையால் பல் துலக்கும் மிஸ்வாக் குச்சியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதாக அப்படி நான் கண்டேன், அப்படி நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யகூலு ஊ ஊ, நாம பல் துலக்கிறோம், வாயை கொப்பளிக்கிறோம், கைகளை நாக்க கழுவுகின்ற பொழுது இந்த கை விரல்களை தொண்டை குழியில விடுறோம். அப்படி உடுகின்ற பொழுது ஆன் சத்தம் வருது, ஊன் சத்தம் வருது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்படி கண்டேன் என்று சொன்னால், அவர்கள் பல் துலக்கும் குச்சியை கொண்டு அவர்கள் பல் துலக்குகின்ற பொழுது ஊ ஊ என்ற அந்த சப்தத்தை நான் கேட்டேன், இவ்வாறு நான் கண்டேன்.
வஸ்ஸிவாகு ஃபீ ஃபீஹி, அந்த சமயத்தில் அந்த மிஸ்வாக் எனும் பல் துலக்கும் குச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே இருந்தது. வாயிலே இருந்த பொழுது இந்த சப்தம் வெளிப்பட்டது. எந்த அளவுக்கு இந்த சப்தம் வெளிப்பட்டது என்று சொன்னால், கஅன்னஹு யதஹவ்வஉ, இந்த வாந்தி எடுக்கின்ற பொழுது ஒரு சத்தம் வருமா இல்லையா? ஊன் சத்தம் வருமா இல்லையா? அப்ப வாந்தி எடுப்பது போன்ற அந்த ஊஹு என்ற அந்த சப்தத்தை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கண்டேன் என்று அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 246. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் என்னை கனவில் கண்டேன். எப்படி கண்டேன்? அராணி அத்தசவ்வகு பிசிவாக்கின், மிஸ்வாக் எனும் பல் துலக்கும் குச்சியை கொண்டு பல் துலக்குவதாக நான் என்னை கனவிலே கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி எனது கனவுல ஃபஜாஅனி ரஜுலானி, இரண்டு மனிதர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். அஹதுஹுமா அக்பர் மினல் ஆகிரி, அவர்கள் இருவரில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவராக இருந்தார். இந்த சமயத்தில் ஃபனாவல்து சிவாக அல் அஸ்கர மின்ஹுமா, அவ்விருவரில் வயதில் சிறியவருக்கு நான் பல் துலக்கும் குச்சியை அவரிடத்திலே கொண்டு கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது கனவு காண்றாங்க. அப்ப சிறியவருக்கு அந்த மிஸ்வாக் குச்சியை கொடுக்கின்ற பொழுது ஃபகீலலி, எனக்கு சொல்லப்பட்டது, கப்பீர், முதலில் பெரியவருக்கு முற்படுத்துவீராக, சிறியவரை விட பெரியவருக்கு முன்னிலைப்படுத்துவீராக என்று என்னிடத்திலே சொல்லப்பட்டது. ஃபதஃபஅதுஹு இலல் அக்பரி மின்ஹுமா, நான் அந்த மிஸ்வாக் குச்சியை அவ்விருவரில் பெரியவருக்கு அதை நான் கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இன்னொரு செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸைத் இப்னு ஹாலிதுல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹதீஸ் நம்பர் 17048. அவர் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என் உம்மத்தின் மீது ஒவ்வொரு தடவை தொழுகின்ற பொழுது அதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவிருப்பேன். ஆனால் இது சிரமமான காரியம், அதனால் நான் ஏவவில்லை. சிரமம் இல்லை என்று சொன்னால் அப்போ ஒவ்வொரு தொழுகை சமயத்திலும் அப்பம் பற்களை மிஸ்வாக் குச்சியை கொண்டு சுத்தம் செய்யும்படி நான் ஏவிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஸைத் இப்னு ஹாலிதுல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தனது மிஸ்வாக் குச்சியை காதிலே வைத்திருப்பார்கள். இந்த எழுதக்கூடியவங்க பேனாவை எங்க வைப்பாங்க? காதில் வைப்பாங்க. அப்ப பேனாவை காதில் வைப்பது சுன்னத்து, நம்ம பையில வைக்கிறோம். சுன்னத்து என்னது? பேனாவை காதில் வைக்கணும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்த உடனே நான் மிஸ்வாக் குச்சியை என்ன செய்வேன் என்று சொன்னால், ஒரு எழுத்தாளர் தமது எழுதுகோலை எப்படி காதிலே மாட்டுவாரோ அதே போன்று நான் மிஸ்வாக் குச்சியை எனது காதிலே நான் மாட்டிக்கொண்டே இருப்பேன் எனி டைம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குல்லமா காம இல சலாத்தி இஸ்தாக்க, இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஸைத் இப்னு ஹாலிதுல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதில் வச்சுட்டே இருப்பார். தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டா, பாங்கு சொல்லப்பட்டா உடனே மிஸ்வாக் செய்வார்.
அப்ப கண்ணியமிக்கவர்களே, ரெண்டு விஷயம் இருக்கிறது. பொது சமயத்திலும் மிஸ்வாக் செய்யலாம் என்று இருக்கிறார். ஒருவர் பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை வர்றார், வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வர்றார். ஒழு செய்யும் பொழுதும் மிஸ்வாக்கை பயன்படுத்த வேண்டாம், தொழுகைக்காக வரும் பொழுதும் பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒழு செய்ய முடியல அப்படின்னா மிஸ்வாக் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, தொழுகையிலும் மிஸ்வாக் செய்ய வேண்டாம், ஒதுவிலும் மிஸ்வாக் செய்ய வேண்டாம். எனவே இந்த சஹாபி மிஸ்வாக் குச்சிய பேனாவை போன்று காதிலே வைத்துக் கொண்டு இருப்பார். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இயற்கையான 10 அம்சங்கள்ல ஒன்று மிஸ்வாக் செய்வது. எல்லா நபிமார்களும் கடைபிடித்த 4 அம்சங்களில் ஒன்று மிஸ்வாக் செய்வது. வெள்ளிக்கிழமை மிஸ்வாக் செய்வது உரிமை, கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை குளிக்கணும், அத்தர் போடணும், மிஸ்வாக் செய்யணும். இப்படி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமயத்தில் எல்லாம் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தால், இந்த செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இதா காம மினல் லைலி, இரவிலே எழுந்தால், தூக்கத்தில் இருந்து எழுந்தால், யஷூஷு ஃபாஹு பிஸ்ஸிவாக்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் குச்சியை கொண்டு வாயை சுத்தம் செய்வார்கள், பற்களை சுத்தம் செய்வார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தார். இதா காம இலத் தஹஜ்ஜுதி, தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தால், யஷூஷு ஃபாஹு பிஸ்ஸிவாக்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் தமது வாயை மிஸ்வாக் குச்சியின் மூலமாக பற்களை சுத்தம் செய்வார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. நாம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா உடனே பக்கத்தில் சோறு இருந்தால் சாப்பிடுவோம், வாழைப்பழம் இருந்தால் அதில் சாப்பிடுவோம். கண்ணியமிக்கவர்களே, வாயை நம்ம சுத்தம் செய்ய மாட்டோம், இருக்கிறத வெட்டிடுவோம். எது இருக்குதோ அடுப்படியில், எது கண்ணுக்கு படுகிறதோ பிஸ்கட்டு, சில பேர் டீயை கூட குடிச்சிருவாங்க. எது சுன்னத்து? அப்ப தூக்கத்தில் இருந்து எழுந்தால் வாயை சுத்தம் செய்ய வேண்டாம். எதுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது? இந்த புற்றுநோய் இருக்கு தெரியுமா இல்லையா? புற்றுநோய் மெயினாக அடிப்படையில் புற்றுநோய் வருவதற்குண்டான காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அதிகமான புற்றுநோய் வாயின் மூலமாகத்தான் வருகிறது. வாயை சுத்தம் செய்யாம சில பேர் சாப்பிட்றாங்க. சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பல்லே தேய்ப்பாங்க, தினம்லாம் தேய்க்க மாட்டாங்க. என்ன சுன்னத்து அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. சில பேர் அப்படி இருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை பல்ல தேய்ப்பான். இப்படிலாம் நமது சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது? மனிதன் உண்ணுகின்ற அந்த உணவின் துகள்கள், அது என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அந்த உணவின் துகள்கள் பற்களுக்கு இடையிலே மாட்டிவிடும், நமக்கே தெரியாது. அந்த பற்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த உணவின் துகள்கள், நாள்பட்ட உணவின் துகள்கள், ஒரு வாரம் தங்கலாம், ஒரு மாசம் தங்கலாம், 2 மாசம் தங்கலாம். அந்த நாள்பட்ட அந்த உணவின் துகள்கள் கெட்ட கிருமிகளாக, பாக்டீரியாவாக மாறி, பிறகு நாம சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாடோடு அந்த கெட்ட கிருமியான அந்த உணவின் துகள்கள் வயிற்றுக்குள்ள போகி பலவிதமான பக்க விளைவுகளை, புற்றுநோய்களை ஏற்படுத்துகிறது. அதிகமான புற்றுநோய் வாய் சுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் அதிகமான புற்றுநோய் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாயை பேணக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 5865. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பிஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வது உங்கள் மீது கடமை, நான் வலியுறுத்துகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹு மத்தியபத்துன் லில் ஃபமி, அது வாய்க்கு நறுமணமாக இருக்கிறது. சில பேர் பக்கத்தில் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பல்லே தேய்க்க மாட்டான், பேசுனா அப்படி துர்வாடையாடும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மிஸ்வாக் செய்வதின் மூலமாக
வாய் நறுமணமாகிறது. மருளாத்துள்ளிர் ரப்பி, இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கிறது. தொழுகைக்காக, ஃபஜ்ர் தொழுகைக்காக, அல்லது நாம வாயை கழுவாம, வாயை கொப்பளிக்காம, மிஸ்வாக் செய்யாம அந்த நாத்த வாயோடு வந்தா வேணும் நினைக்கிறான் நம்ம அல்லாஹ்வை தொழ போறோம் அப்படின்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மிஸ்வாக் செய்வதின் மூலமாக இறைவனுடைய திருப்தியை பெற முடியும். இன்னொரு செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபமி, மிஸ்வாக் என்பது வாயை சுத்தம் செய்கிறது. மருளாத்துல் லிர் ரப்பி, இறைவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது எந்த நிலையில் பிரிந்தார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில், எந்த கடைசி காலத்தில், எந்த நாளில் இறந்தார்களோ அந்த நாளில் எனது முறை, என்னிடத்தில் வர வேண்டிய முறை. அப்ப என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயின் நிலைமையில் எனது வீட்டில் தங்கினார்கள். எந்த நிலையில் தங்கினார்கள்? அவர்களுடைய தலை என்பது எனது தொடைக்கும் எனது மார்புக்கும் மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை அமைந்திருந்தது. படுத்த படுக்கையா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி படுத்த படுக்கையாக, ரூஹ் பிரிய போகிறது. இந்த படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவரிடத்திலே மிஸ்வாக் குச்சி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த மிஸ்வாக் குச்சியை பார்ப்பாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் இதை கவனித்து, இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியல, இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் தேவைப்படுகிறது. தனது கணவரினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் உணர்ந்த அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள், இப்ப பேச முடியாத கணவன், ஒரு மனைவி பேச முடியாத கணவனுடைய அந்த உணர்வுகளை மனைவியால் புரிய முடியுமா? கிடையாது. அந்த அளவுக்கு மனைவி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புரிந்து கொண்டு அந்த மிஸ்வாக் அவரிடமிருந்து வாங்கி, அதனுடைய பகுதி, தேய்க்கக்கூடிய அந்த பகுதி அது தடிப்பமாக கடினமாக இருந்தது. அதை நான் மென்றேன். எனது பல்லால், எனது வாயால், எனது பற்களால் நான் அப்படியே சவச்சேன். அவங்க சொல்றாங்க, நான் சவச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேய்க்க கொடுத்தேன். கடைசி நேரத்தில் எனது எச்சிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சிலும் ஒன்று சேர்ந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட மிஸ்வாக் செய்து அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களுடைய எச்சியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சியும் ஒன்று சேர்ந்த நிலையில் வஃபாத் ஆனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் போவான். சில பேர் மனைவிமாரோடு சேர்ந்தான், பல்லே தேய்க்க மாட்டான். கண்ணியமிக்கவர்களே, பான்பராக்க போட்டிருப்பான், சில பேர் சரக்கு அடிச்சிருப்பான். இப்படி மனைவியோடு சேர்ந்தால் எந்த மனைவி சம்பதிப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் வாயை சுத்தம் செய்தான் போவார்கள். இதுதான் நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இந்த மிஸ்வாக்கின் மூலமாக எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், பல் ஈறுகள் பலப்படுத்தப்படுகிறது, பல் சொத்தை தடுக்கப்படுகிறது, பல்வலியை போக்கிறது மிஸ்வாக். இந்த நாவுல சுவை அரும்புகள், சுவை மொட்டுகள் இருக்கிறது. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக அந்த சுவை, அந்த அரும்புகள், அதனுடைய உணர்வு திறன் அது அதிகமாக கிடைக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சில பேருக்கு கன்னங்கள் குழியாக இருக்கும். மிஸ்வாக் செய்வதன் மூலமாக அந்த குழியெல்லாம் மறைந்துவிடும். உலக சுகாதார அமைப்பு 1986ஆம் ஆண்டில் மிஸ்வாக் பயன்படுத்துவதை பரிந்துரை செய்திருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, மிஸ்வாக் செய்வதன் மூலமாக பற்கள் ஸ்ட்ராங் ஆகிறது. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக சளிகள் வெளியே இறங்குகின்றன. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக வாய் சுத்தம் பெறுகின்றன. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக வயிறு சுத்தமாகிறது. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக
செரிமான பிரச்சனை அது சரியாகிறது. நல்ல சோரம் மென்று சாப்பிட்டா செரிமானம் பிரச்சனை சரியாருன்னு சொல்றாங்களா இல்லையா? மிஸ்வாக்க மென்று நீங்கள் பல் துலக்கினால் செரிமான பிரச்சனை வரவே கிடையாது, அது சரியாகிறது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப மிஸ்வாக் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சுத்தம் சம்பந்தப்பட்டது, சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல்ல மட்டும் தேய்க்கிறோம் கிடையாது. ஒவ்வொரு நேர தொழுகையிலும், கடமையான தொழுகை, நஃபிலான தொழுகை, உபரியான தொழுகை, ஒவ்வொரு உதவிலும் நாம் மிஸ்வாக் செய்ய வேண்டும். வீட்டுக்கு போகும்பொழுது மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த சுகாதாரமான நடவடிக்கையை நாம் பின்பற்றினால் வாழ்வாங்கு வாழலாம், சுகாதாரமாக வாழலாம் என்பதனை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த சுன்னத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன்